எஸ்ஜேஎஸ் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து ஜீவா. இப்போ நம்ம தாரமங்கலம் டு நங்கவள்ளி மெயின் ரோட்டில் வனவாசி பிரிவு ரோட்டில் நிற்கிறோங்க. நம்ம இப்போது இங்கேருந்து லெஃப்ட் வந்தோம்னா 2 to 3 கிலோமீட்டர் வரும் நம்ம வனவாசிக்கு. அங்கே பஸ் ஸ்டாப்லேயே ஒரு லேண்ட் ஒன்று சேல்ஸுக்கு வந்திருக்கு, அதான் பார்க்க வந்திருக்கோம். இப்போ பாருங்கள், நம்ம தாரமங்கலம் மெயின் ரோட்லேருந்து போயிட்டுருக்கோம். ஸ்ட்ரைட்டாக போனால் நம்ம நங்கவள்ளி போயிடலாம், அதாவது மேட்டூர் போகிற ரோடு. அப்படியே லெஃப்ட் வந்து வனவாசிக்கு ரோடு பிரியுதுங்க. இந்த ரோட்டில் உள்ளே வந்தோம்னா நம்ம ஒரு 2 to 3 கிலோமீட்டரில் நம்ம வனவாசி பஸ் ஸ்டாப் வந்துடுவோம். இப்போ ரைட் சைடில் பஸ்ஸு போகிற ரோடு பார்த்தீங்கன்னா ஜலகண்டாபுரம் போகிற ரோடுங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக பார்க்குற ரோடு தாரமங்கலத்துலேருந்து வனவாசிக்கு வந்த ரோடு. இப்போ லெஃப்ட்டில் நங்கவள்ளி போகிற ரோடுங்க. இந்த நங்கவள்ளி போகிற ரோட்டில் ஒரு நடந்து போகிற தூரத்தில் ரைட் சைட்லேயே நமக்கு இந்த பில்டிங் அமைஞ்சிருக்கு. பாருங்கள், பஸ் ஸ்டாப்லேருந்து ரைட் சைடில் இப்போ நேராக போகிறது பார்த்தீங்க அப்படின்னா நங்கவள்ளி போகிற ரோடு. பாருங்கள், அந்த பஸ்ஸு நிற்க அப்புறம் பஸ் ஸ்டாப்பு. அங்கேருந்து சும்மா ஒரு 50 மீட்டர் நடந்து வந்தால் போதுங்க, நம்ம இந்த லேண்ட் பில்டிங் இருக்கிற ஏரியாவுக்கு வந்துடுவோம். இப்போ நம்ம வீடியோவில் தெரியல, இந்த க்ரீன் கலர் பில்டிங் தான் நமக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கு. இது ஃபுல்லாகவே ஃபென்சிங் போட்டிருப்பாங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ரோடு பக்கம் 41 அடிங்க. நமக்கு நீளம் பார்த்தீங்க அப்படின்னா லென்த்து 110 அடிங்க. 41க்கு 110, 4510 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. இதில் 90% பில்டிங் பண்ணியிருப்பாங்க. வேக்கன் லேண்டு கொஞ்சம் 10% இருக்கும். பாருங்கள், இந்த பக்கமும் நமக்கு 110 அடி ஃபுல்லாக ஃபென்சிங் இருக்கும், கம்பி வேலி போட்டிருப்பாங்க. இப்போ நம்ம வாங்க உள்ளே பார்க்கலாம் பில்டிங்கு. இந்த இடம் அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டுறதுக்கும் இல்லை கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டுறதுக்கு அற்புதமான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா அதுக்குண்டான ப்ராஃபிட் இன்கம் நல்லா கிடைக்கும் நமக்கு. இந்த பில்டிங் பேங்க் ரெண்டுக்காக கேட்டிருக்காங்க. இதுக்கு 3/CB சர்வீஸ் நமக்கு இருக்குது. பஞ்சாயத்து வாட்டர் கனெக்ஷனும் இருக்குங்க. இங்கே லோக்கல் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் பேங்க்கு இது வாடகை கேட்டிருக்காங்க. மாதம் 85,000 ரூபா தரதா சொல்லியிருக்காங்க. நாம் இதை வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம பேங்க் ரெண்ட்டுக்கு விட்டுறலாம். மந்த்லி இன்கம் வரும், நமக்கு நல்ல இன்கம் வரக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. இங்கே லாஸ்ட்டில் வந்தோம்னா நமக்கு ரைட் சைடில் இன்னொரு ரூம் இருக்கும், பார்க்கலாம். இது உள்ளுக்குள்ளாரையே பார்ட்டிஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பில்டிங் பேக் சைடு கொஞ்சம் வேக்கல் லேண்ட் இருக்குது. அதில் 2 பாத்ரூம் கொடுத்துருப்பாங்க. இது ரெஸ்ட் ரூம் வசதி இருக்குது. பாருங்கள், ரோடு பாயிண்ட்லேருந்தே நமக்கு ஃபென்சிங் வந்துடும். ஃபென்சிங் வந்து லேண்டோடைய கடைசி வரைக்கும் இருக்குங்க. பாருங்கள், பஸ் ஸ்டாப்லேருந்து சும்மா நடந்து வர தூரத்துலேயே ஒரு அற்புதமான ஒரு ப்ராப்பர்ட்டி. பாருங்கள், இது வனவாசி பஸ் ஸ்டாப்பு. நம்ம லெஃப்டில் போகிற இடம் நம்ம நங்கவள்ளி ரோடுங்க. பாருங்கள், இதுதான் பார்க்குற இடம் தான் ப்ராப்பர்ட்டி. இந்த 2 கார் நிற்குதுங்களா, இந்த இடம் தான் ப்ராப்பர்ட்டி. லேண்ட் அப்ரூவ்டு, பில்டிங் அப்ரூவ்டு எல்லாமே இருக்குது. ஸோ அற்புதமான ப்ராப்பர்ட்டி. விருப்பமுள்ள நண்பர்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், நட்புடன் உங்கள் ஜீவா.